வணக்கம். இந்த வீடியோவில் 5% அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வழங்க உத்தரவு சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு முக்கிய நிதி நிவாரணமாக முதலமைச்சர் 5% அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் DADR உயர்வை அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி 36%லிருந்து 41% அதிகரிக்கப்படுகிறது. இது 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் ரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டது. இந்த தீர்மானம் மூலம் திரிபுராவில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வை செயல்படுத்த ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 500 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிலையை அடைய முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெறுகிறார்கள். இதனால் திரிபுரா அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை ஊழியர் சங்கங்கள், ஓய்வூதியர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்க இது மிக அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக சிலர் கருதுகின்றனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறும் முயற்சியாக இந்த முடிவு பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் 2026-27 நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட் 34,212 கோடி ரூபாயாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓரளவு நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.